கண்டாங்கி பட்டுடுத்தி கையில் நேரிக்கொம்பு ஏந்தி தங்க பல்லக்கில் மதுரை புறப்பட்ட கள்ளழகருக்கு பக்தர்கள் வழிநெடுகிலும் எதிர் சேவையாற்றி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், வணக்கம். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வுக்கு முன்பாக எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். கள்ளழகர் சித்திரை திருவிழா கோலம் பூண்ட மதுரை மண்டிக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக மதுரை மாணவர்கள் கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் கள்ளழகர் வந்தடைந்தார். 3 மாவடி பகுதிக்கு வந்திருந்த இந்த கள்ளழகரை கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கத்தோடு சர்க்கரை தீபம் ஏந்தியபடியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் எதிர் சேவை வரவேற்பு அளித்து பக்தர்கள் வருகின்றனர். அதாவது திருமாலிருஞ்சரை சோலை அந்த தென் திருப்பதி என புகழ்ந்து அழைக்கப்படுவது 108 வைணவ ஸ்தலங்களில் ஒன்றானதுமான அந்த மதுரை மாவட்டம் அழகர் கோயில் மலையடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் திருக்கோயிலின் சித்திரை திருவிழா கடந்த 27ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் நேற்று மாலை சுந்தராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக தங்க பல்லக்கில் அழகர் மலையிலிருந்து நேற்று மாலை மதுரையை நோக்கி புறப்படாகினார். பின்னர் அந்த அப்பன் திருப்பதி கல்லருந்தி கண்ணனேந்தல் வழியாக வந்த அந்த கள்ளழகர் தற்போது மதுரை மாநகர் பகுதியான 3 மாவடி பகுதிக்கு கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் எழுந்தருளினார். மதுரை மாநகர் பகுதிக்கு வந்தடைந்த கள்ளழகருக்கு பிரம்மாண்டமான அந்த எதிர் சேவை நடைபெற்று வருகிறது. எதிர் சேவையின் போது பக்தர்கள் கருப்பசாமி வேடமிட்டு ஆடல் பாடலுடன் வரவேற்று வருகின்றனர். பெண்கள் அந்த கையில் சர்க்கரை தீபம் ஏந்தியபடி கள்ளழகரை வரவேற்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் அந்த கள்ளழகர் முன்பாக பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்கியும் கைகளில் தீபங்களை ஏந்தியபடியும் கருப்பசாமி வேடமிட்டு பக்தர்கள் அனுமர் வேடமிட்டும் பக்தர்கள் ஏராளமான அந்த கள்ளழகர் எதிர் சேவையின் போது வருகை தருகின்றனர். மாநகர் பகுதிக்குள் நுழைந்த கள்ளழகரை மனம் குளிர்வித்து வரவேற்கும் வகையில் தோல் பைகளால் தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்று வருகின்றனர். மேலும் இந்த வழிநடுகளிலும் அந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிய கள்ளழகர் எதிர் சேவையும் நடைபெற்று வருகிறது. எதிர் சேவையின் போது 3 மாவடியில் இருந்த அந்த புறப்பாடாகிய அந்த கள்ளழகர் சர்வே காலனி, புதூர், TRO காலனி உள்ளிட்ட மண்டகப்படிகளில் எழுந்தருளி மாலை அவுட் போஸ்ட் பகுதியில் உள்ள மண்டகப்படிகளில் எழுந்தருள உள்ளார். அழகர் கோயில் புறப்பாடு முதல் மீண்டும் அந்த கோவிலுக்கு திரும்பும் வரை சுமார் 494 மண்டகப்படிகளில் கள்ளழகர் எழுந்தருளுகிறார். இதனை முன்னிட்டு மதுரை மாநகர் பகுதியில் 5000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுரை மாநகரில் கள்ளழகர் எதிர் சேவையை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்தும் CCTV கேமராக்கள், ட்ரோன் கேமரா அமைத்தும் பாதுகாப்பு பணிகளை மாநகர காவல் ஆணையர் அபிஷேக் தீக்ஷித் தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். எதிர் சேவை நிகழ்வை தொடர்ந்து இன்று இரவு தல்லாகுளம் அம்பலகார மண்டகப்படியில் எழுந்தருளும் கள்ளழகர் நள்ளிரவில் தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோயிலில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி அருள்பாலிப்பார். பின்னர் அந்த ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை ஏற்று 1000 பொன் சப்பரத்தில் காட்சியளிப்பார். அதனைத் தொடர்ந்து தல்லாகுளம் கருப்பணசாமி கோவிலில் அந்த இருந்து தங்க குதிரை வாகனத்தில் புறப்படாகி நாளை அதிகாலை வெள்ளி குதிரை வாகனத்தில் வீரராக பெருமாள் வரவேற்க கள்ளழகர் வைகை ஆற்றில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் எழுந்தருள உள்ளார். இதனைத் தொடர்ந்து ராமராயர் மண்டகப்படியில் கள்ளழகரை மனம் குளிர்விக்கும் தீர்த்தவாரி நிகழ்வும் நடைபெற உள்ளது. கள்ளழகர் எதிர் சேவையின் போது அந்த மதுரை மாநகர் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி தண்ணீரை பீச்சி அடித்தபடி கள்ளழகரை வரவேற்று வருகின்றனர். மோகன். அழகர் மலையிலிருந்து புறப்பட்ட கள்ளழகருக்கு பக்தர்கள் எதிர் சேவை ஆற்றி வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாண்டியன். நான் சின்ன பிள்ளையில எப்படி பார்த்தனோ அது மாறாமல் அதே மக்கள் அவர் மேலே ஒரு தெய்வ பக்தி, ஒரு வீட்டில் உள்ள ஒரு மனுஷன் மாதிரி அவர் கடவுளுக்கு மேலே
அது வந்து வார்த்தையே கிடையாது. அவரை பார்த்த சந்தோஷம் வந்து அடுத்த வருஷம் பார்க்குற வரைக்கும் இருக்கும். இது வார்த்தை எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து அந்த உணர்வுகள் இருக்கும். அது வந்து இது வந்து எல்லா மதத்தினரும் வந்து பார்க்குறாங்க. நாங்கள் நேற்றுலேருந்து பார்த்தோம், மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில், எல்லா மதத்தினரும் பார்க்குறாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னைக்கும் தொடரணும்னு எங்களோட ஆசை. மீனாட்சி அம்மன் வந்து அவளோட அழகே சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகு. மணிக்கணக்கில் காத்திருந்து எல்லாருமே பார்த்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அழகர் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி. அவர் எங்களோட குலதெய்வமே அழகர் தான். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இப்போ கிளம்பி போகிறோம். நல்ல வைப்ஸ் பாருங்கள். வந்த உடனே ஒரு இதாக இருந்தது. ரொம்ப நல்லா பார்த்தோம். ஓரளவுக்கு ரொம்ப பக்கத்தில் போக முடியல, கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. நான்லாம் வெளியூர்லேருந்து வரேன், தேனி மாவட்டத்திலேருந்து. அதனால் வந்து நல்லா பார்த்தேன். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப ஆறுதலாக இருந்தது. வருஷம் இப்போ கடந்த 2 வருஷமாக என்னால் வர முடியல. அதுக்கு முன்னால் ஒரு 2-3 தடவை வந்திருக்கேன். எப்படியோ வந்துடுவேன், இங்கே வந்து பார்க்க வந்துடுவேன். அதாவது மதுரை மக்களை நினச்சா இரவும் பகலும் தூங்குறதில்ல பார்த்துக்கோங்க. அப்படியே கூடவே இருக்காங்க. நேற்று தேரோட்டமும் பார்த்தோம் பார்த்துக்கோங்க. தேரில் பார்த்தாலும் மக்கள் வந்து அந்த இடத்த விட்டு நகர்றதில்ல. ஒரு 1/4 மணி நேரமாவது அப்படியே அந்த அம்மனை விட்டு பெரிய மனசு இல்லை, அப்படி பார்த்துட்ருக்காங்க. அப்படி தான் நானும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் நேற்று மீனாட்சி தேரோட்ட நிலைக்கு வந்த பிறகு தான் போய் பார்த்தேன். இன்றைக்கி அழகரை சர்வேயர் காலனிலேருந்து பார்த்துட்டு பின்னாடியே வர்றோம். நைட்டு அழகர் கோயிலேருந்து கிளம்புனார். கிளம்பி அப்பன் திருப்பதியில் தங்கிட்டு காலையில் அங்கேருந்து கிளம்பி சூரிய நகர் சர்வேர் காலையில் நாங்கள் இப்போ 3 மாவடியிலேருந்து பார்த்தோம். ரொம்ப அழகர் சொக்கி இழுக்கிற அழகு. கண்ணு சிமிட்டு அப்படி கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. அவர் நாங்களே வந்து சர்வேர் காலேருந்து ஒரு 10 தடவையாவது அவரை பார்த்துருப்போம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மதுரைனாலே அழகர் ஆற்றுல இறங்குற அந்த விசேஷம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்று நாங்கள் வந்து 3 நாள் ஆச்சு. நாங்கள் வந்து பூப்பல்லக்கிலேருந்து பூப்பல்லக்கு பார்த்தோம், அப்புறம் தேர் பார்த்தோம். நேற்று அந்த சப்தாவரணம் அந்த இதுவும் பார்த்தோம். அது பார்த்துட்டு இன்றைக்கி காலையில் கள்ளழகரை பார்த்து வந்தோம். நாளைக்கு காலையில் அழகர் வைகையில் இறங்கதையும் பார்ப்போம். அழகரை காலையிலே பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஃப்ரீயாக பார்த்துட்டோம். 2-3 தடவை பார்த்துட்டோம். 2-3 மண்டபப்படியில் பார்த்துட்டோம். நிறைய அன்னதானங்கள் அது இதெல்லாம் நடக்குது. நல்ல சேவைகள் இருக்குது. நல்லா இருக்குது. மக்கள்லாம் வந்து சந்தோஷமாக அப்படியே ஏதோ ஒன்று விட்டது மாதிரி அழகரை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ஆர்வமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. அழகரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அழகரும் நல்லா இருக்குது.